அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய வீடியோவில் வந்துங்க, எனக்கும் ஒரு சித்தருக்கும் நடந்த ஒரு தொடர்பு, கிடைத்த ஒரு தொடர்பை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று அந்த அதிசயம் நிகழ்ந்தது. இன்றைக்கி புதன்கிழமை, நேற்று செவ்வாய்க்கிழமையில் ஒரு காலையில் ஒரு 4லிருந்து 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரம்ம முகூர்த்த வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஒரு கனவுல முதல்ல ஒரு மூலவர் சிவன் லிங்கம் வந்து என் கண்களுக்கு காட்சி தருது. அதுக்கப்புறம் அது விலகி இன்னொரு சிவலிங்கம் வந்து காட்சி தருது. நாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த குறிப்பு தரப்படுது. அந்த 2வது லிங்கத்துக்கு. முதல் லிங்கத்துக்கு எந்த இதுவும் இல்லை, ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுது அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில். அவ்வளோவோடு சரி நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கு பிறகு காலையில் நான் யோசிக்கிறேன், திருநாகேஸ்வரம்னு சொல்கிறாங்களே, அது ராகுக்கு உண்டான கோயிலாச்சே. அங்கே வந்து நாகநாத சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், சிவன். அப்போ ஒருவேளை நாம் அங்கே போகணுமா? இப்போ எனக்கு ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது, ஒருவேளை அதுக்காக வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய உள்ளுணர்வு அதுக்கு சிக்னல் கொடுக்கல. அப்போ என்னோடய உள்ளுணர்வு வந்து எனக்கு வழி நடத்துது. எப்படின்னா, நாகநாதர் சுவாமி அப்படின்னு நீ சர்ச் பண்ணு அப்படின்னு. சரி, ஒருவேளை பக்கத்தில் மெட்ராஸுக்கு பக்கத்தில் ஏதாவது நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயில் இருக்கும் போல் இருக்குது, திருநாகேஸ்வரமே போகலினாலும் கூட இங்கே ஏதாவது இருக்கும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு சர்ச்சில் ஒரு ரிசல்ட் வருது. நாகநாதர் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்திருக்கார் என் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். நாகநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அது எனக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுக்கும் நான் படித்ததெல்லாம் மதுரவாயில் தான் படித்தேன். மதுரவாயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அது. அப்போது அந்த சிவலிங்கத்தை நான் பார்க்குறேன். அந்த கூகுள் மேப்ஸ்லேயே, கூகுளில் வந்து அந்த பிக்சரில் வருது. அந்த மூலவரை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் தான் என்னை அழைக்கின்றார் அப்படின்னு சொல்லி. இதுக்கும் அந்த சித்தருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் இல்லைன்னா இதுக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கனவில் இப்படி ஒரு உத்தரவு வருகின்றது, ஒரு அழைப்பு வருகின்றது. சரி, இது 2வது லிங்கம். கனவுல தோன்றின முதல் லிங்கம் அது என்ன கோயில் அப்படின்னு எனக்கு புரியல. அப்போ என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, சிவாலயங்களே நீ தேடு அப்படின்னு சொல்லும்போது நான் கூகுளில் போட்டு சிவா டெம்பிள்ஸ் நியர் மீன்னு போட்டால் நிறைய சிவன் கோயில் வருது. ஒன்று செக் பண்ணுறேன். என் மனசுக்கு எதுவுமே கிளிக் ஆகிட்டே இல்லை. திடீர்னு ஒரு யோசனை, சிவா டெம்பிள்ஸ் நியர் காஞ்சிபுரம்னு தேடுன்னு சேர்னோடனே அதுலேயே நிறைய கோயில்கள் வந்துச்சு. எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஒரே ஒரு கோயிலில் மட்டும் டக்குன்னு என்னோட கவனம் நின்றுது. அந்த கோயில் பேர் ஏகாம்பரநாதர் கோயில் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில். அப்போ அந்த கோயிலை நான் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு பாட்டு பாடுது. எப்படின்னா, சூர்யா படத்தில் இதுக்கு முன்னால் ஒரு பாட்டு வந்திருக்கும், முன்பே வா என் அன்பே வா அப்படின்னு சொல்லி. அதனுடைய அந்த சரணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எனக்குள்ள ஒரு மியூசிக் அப்படியே பாடுது. அந்த ஏகாம்பரநாதர் கோயிலை ஃபிக்ஸ் பண்ண உடனே அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், முன்பே வான்னா வா அப்படின்னு அழைப்புன்னு அர்த்தம். அப்போ அங்கேருந்து எனக்கு அழைப்பு வருது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் கார் ஒன்று ரெண்டலுக்கு புக் பண்ணிவிட்டு, இதுவும் நான் இப்போ தான் வந்து 1 மந்த்துக்கு முன்னால் கார் ஓட்டி பழகியிருக்கேன். ஸோ இப்போ அதனால் சின்ன கார் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சா, அவன் பெரிய காராகவே எனக்கு கொடுத்தான். இல்லை, பெரிய கார்லேயே ஓட்டு, உன்னால் முடியும் அப்படின்ற சின்ன காரே போதும், பெரிய கார் வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணான்ற என்னோட நம்பிக்கையும் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு களையப்படுது. ஒரு பெரிய கார் கொடுத்தாங்க ரெண்டலில். நான் எடுத்துகிட்டு நான் கிளம்பி நான் போகும்போது ஒரு சின்ன இடம் போய் அந்த சித்தரை பக்கத்தில் கார் நிறுத்திட்டு அந்த சித்தரோட ஜீவசமாதியில் போய் பார்க்குறேன், யாருமே இல்லை. விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. நல்ல வைப்ரேஷன் இருந்தது. நான் போயிட்டு ஐயாவுக்கு வணக்கம் வச்சுட்டு அமைதியாக உட்காந்து அப்படியே கண்ணு மூடி தியானம் பண்ணும்போது அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு ஃபோட்டோவில் ஒரு வெளிச்சம் ஒன்று வெள்ளை வெளிச்சமாக தெரியுது. அது யார் அப்படின்னு நான் பார்க்குறேன். அவர் கோடிட்டு என்னை காமிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அது அவருடைய ஃபோட்டோ. அவர் உயிரோடு இருந்தபோது அந்த நாகநாதர் சித்தர் வந்து அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பார்த்தா அந்த ஒரு அருட்பெருஞ்சோதி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. நான் அவர்கிட்ட வந்து நன்றி சொல்லிவிட்டு, கண்ட கனவை வந்து இன்னைக்கு மெய்ப்பிச்சிட்டோம், அழைப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தெளிவின் வழியை பற்றியெல்லாம் நான் சொன்னேன். என்ன மாதிரி ஆன்மீகத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன், அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பலனடையும் நான் நம்புகிறேன், என்ன மாதிரியான சேவை செய்கிறேன், மக்களுக்கு நான் வந்து மாற்றத்தை, சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நம்புகிறேன், மக்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நான் என்னென்னலாம் பண்ண விரும்புகிறேன்றதெல்லாம் சொல்லிவிட்டு நான் அப்படியே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி இருந்துட்டு திருப்தியோடு வணக்கத்தோடு நான் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டேன் நம்ம ஞாபகார்த்தமாக. நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, அந்த ஃபோட்டோவில் நான் பார்க்கும்போது தூரத்தில் அவரோட ஒரு ஃபோட்டோ இருந்தது, ஒரு வெள்ளை வெளிச்சம் அடித்த மாதிரி இருந்தது நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் இன்றைக்கி ஜூம் பண்ணி பார்க்குறேன். அதில் ஒரு கை இப்படி வந்து இப்படி கை காட்டின மாதிரி, "தோ நான் இங்கே இருக்கேன், என் முகத்தை பார்த்துக்கொள்" அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் பாருங்கள்,
ஒரு கை வந்து ஒரு பெருவிரலை உயர்த்தி, "இதோ நான் இங்க இருக்கிறேன்" அப்படின்னு காமிக்கிற மாரி இருந்தது. எப்படி? இப்படி சிக்னல் காமிக்கிற மாரி. நான், நான் தான் உன்ன அழைச்சேன் அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு வந்து என்னன்னா, அது ஒரு சித்தருடைய ஒரு உருவ தரிசனம் மாரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் நானு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரம் ட்ராவல் பண்ணி, நான் போறேன். எனக்கு வேற டெம்பிள் க்ளோஸ் பண்ணிருவாங்கன்ற ஒரு பயம் வேற. ஏன்னா 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருவோம்னு முடிஞ்சது. செம்ம டிராஃபிக் வேற நான் போம்போது. ஆனா நான் போய் சேரும்போது கரெக்ட்டா 7:50 இருந்தது. நான் உள்ளுக்குள்ள போனேன். அங்க ஏகம்பரநாதர் கோயிலுக்கு நான் காலடி எடுத்து வைக்கும்போது, எனக்கு என்ன மனசுல தோணுதுன்னா, ஏகம், பரம், நாதம் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஏகம்பரநாதர் அப்படின்னு சொல்றத, ஏகம், பரம், நாதம். எங்கும் வந்து என்னன்னா, பர அப்படின்னா இறைவன் அர்த்தம். நாதம். இருப்பது அங்கே அனைத்தும் இறைவனுடைய நாமமே. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இருப்பது இங்க பிரபஞ்சத்தில இருக்கிறது ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டுமே. அனைத்தும் அந்த ஒரே உயிரால் ஆனது. அந்த ஒரு உயிர் என்பது தன்னை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறது, வெவ்வேறு படைப்புகளாக. இறைவன் என்றால் அனைத்துமானவர்ன்னு அர்த்தம். ஒன்றுதான் அனைத்துமாக உள்ளது, அனைத்தும் அந்த ஒரே மூலத்தால் ஆனதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அத வந்து அவரு குறிப்பா எனக்கு சொல்லி காமிக்கிறார் சிவா. ஏகம், பர, நாதம் அப்படின்னு எனக்குள்ள உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்குது. அப்புறம் போயிட்டு ரொம்ப ஃப்ரீயா இருந்தாரு. அந்த லிங்கம் வந்து நீங்க ஏகாம்பரநாதர் லிங்கமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு கூர்மையா இருக்கும். அது பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தது. அவர்ட்ட அப்படியே ஒண்ணும் இல்ல. அப்படியே நான் கண்ண திறந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்து, நான் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் நானு. யாரெல்லாம் வந்து அ மரணம் சம்பந்தமான வீடியோக்கள்ல பாதிக்கப்பட்டு, என்னுடைய சேனல்ல வந்து பார்த்து தெளிவடைந்து, ஆறுதல் அடைந்து, மாறுதல் அடைந்து இருக்காங்களோ, மற்றும் என்னோட சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க அவங்களுடைய அன்புக்குரியவர்கள், பித்ருக்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் நானு. அதன் பிறகு அவர் எனக்கு சில சமிஞ்சைகள குடுத்தார். ஆ நான் அழைத்ததற்குண்டான ஒரு சமிஞ்சை குடுத்த மாரி இருந்தது. 2, 3 விஷயங்கள்ல எனக்கு பதில் கிடைச்சது. அது இப்ப நான் ஷேர் பண்ண முடியாது. ப அந்த ஷேரிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் கோயில சுத்தி வரும்பொழுது, நான் அப்படியே எனக்கு சில அனுபவங்கள், அதெல்லாம் முடிச்சுட்டு, எனக்கு வந்து கடைசியா அவர்ட்ட முன்னாடி நின்னுட்டு, "நான் கனவில் கண்டது நிஜமாயிருச்சு" அப்படின்னு சொல்லி, நான் நன்றி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாங்க, பாருங்க சித்தர்கள் நீங்க வந்து சித்தர்களை தேடி போக வேண்டும். ஆ கோயிலுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போனா இந்த பலன் உண்டு. இதுக்கு இவ்வளோ சக்தி உண்டுன்லாம் சொல்றாங்க இல்லையா? ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு உயர்ந்த அலைவரிசையில இருக்கீங்க. நேர்மறையான, உற்சாகமான மனநிலையில இருக்கீங்கன்னு சொன்னாலே, நீங்கள் யாரை எந்த இடத்தில், எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டுமோ, அந்த இடத்தில், அந்த நேரத்தில் அந்த நபர்களை சந்திப்பீர்கள். அந்த நபர்னா தெய்வ வழிபாடும் கூட. யாருன்னே எனக்கு தெரியாது நாகநாதர் சுவாமி. அப்படி ஒரு சித்தர் இருக்கிறது வந்து அவரே வெளிப்படுத்துறார். இதுக்கு முன்னால ஒரு சித்தர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தியிருக்காரு. மெய், மெய், மெய் அப்படின்னு எனக்குள்ள மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. மெய்கண்டார், மெய்கண்டார், மெய்கண்டார்ன்னு அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ஓடுது. அதுக்கப்புறம் மெய்கண்ட நாயனார், மெய்கண்ட நாயனார், மெய்கண்ட நாயனார்ன்னு எனக்குள்ள குரல். என்னுடைய சிஷ்யர்கள் 2 பேரு மலேசியாலருந்து வந்திருந்தாங்க என்ன பார்க்கறக்கு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, மெய்கண்ட நாயனார் கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி, அது விழுப்புரத்துக்கு பக்கத்துல அவரோட ஜீவசமாதி இருக்கு, அந்த கோயிலு. அந்த கோயிலுக்கு போய் நான் சாமி கும்பிட்டு வந்தேன். அப்போ நாம வந்துங்க சரியான வைப்ரேஷன்ல இருந்துட்டீங்கன்னு சொன்னா, உங்க விதி நிர்ணயத்தில் எந்த தெய்வத்தால் நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டுமோ, அந்த தெய்வம் உங்களை அழைப்பதையும், அந்த தெய்வம் உங்களை ஈர்ப்பதையும், நீங்கள் அந்த தெய்வத்தை ஈர்ப்பதையும் நீங்கள் நேரடியாகவே காண்பீர்கள். நீங்க வந்து இப்ப நான் போனேன் இல்லங்க. அம் நாகநாத சுவாமிட்டயும் சரி, ஏகாம்பரநாதர்ட்டயும் இது கூட, அது கூடலாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளுக்குள்ள அவங்கள்ட்ட போயிட்டு நான் அவங்களுடைய அந்த தரிசனத்த கிரகிச்சுட்டு, அந்த என்ன சொல்றது? அது வந்து அத அப்படியே கரைச்சு நம்ம இதயத்துக்குள்ள குடிச்சிரணும். அப்படியே நம்ம அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் மெய்மறந்து நம்ம பார்க்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா தான் அந்த உருவ வழிபாடுங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். இல்ல சார் எனக்கு உருவ வழிபாட்டில நம்பிக்கை இல்லன்னா, தட்ஸ் ஓகே. நீங்க மெடிடேட் பண்ணலாம். ஆனா மொத்தத்தில உங்களோட வைப்ரேஷன் ரைஸ் ஆகுது உருவ வழிபாட்டுலனா, உருவ வழிபாடு உங்களுக்கு சரியான முறை. உருவ வழிபாடுல எனக்கு அது வந்து அவ்வளோ வைப்ரேஷன் வரலன்னா, உங்களுக்கு அந்த உருவமற்ற வழிபாடுங்கிறது தான் வந்து தியானம் அப்படிங்கிறதோ, இல்ல வேறு முறைகளோ வந்து தான் உங்களுக்கு செட் ஆகும். அப்ப நான் ஒரு சிவன்ட்ட பார்க்கும்போது, முழுசா அந்த சிவனையே உத்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே வெறிச்சு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்படியே அன்போட நம்ம என்னன்னு சொன்னா, அத அப்படியே உள்வாங்கிக்கணும். அப்படியே கிரகிச்சுக்கணும் நம்ம அப்படியே அந்த அன்ப. சிவனுடைய அன்பையும், ஆற்றலையும். அதே மாரி தான் அந்த சித்தர்களையும். ஸோ, அதனால நான் போனா எதுவுமே பேச மாட்டேன். அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பேன் அந்த தெய்வத்த. அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அந்த ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த ரசிச்சு அப்படியே கிரகித்துக் கொள்வேன் அந்த பக்தியை. இப்படி தான் வந்து நான் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போறதுக்கு நான் மெத்தடா நான் சூஸ் பண்றதில்ல. எனக்கு அது அமையும். அது அவர்கள் அழைப்பார்கள். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றாங்க இல்லையா? உங்களோட செய்தொழில் என்ன தெரியுங்களா? உங்களோட உற்சாகமான மனநிலை உங்களுக்குள்ள உருவாக்குவது. பாசிட்டிவாவும், உற்சாகமாவும் மட்டும் இருந்துருங்க.
எது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது இயல்பாகவே கிடைக்கும். ஆச்சரியத்தை காண்பீர்கள். இந்த சித்தருக்கு இந்த சக்தி, அந்த சாமிக்கு இந்த சக்தி, இந்த கோயிலுக்கு இந்த பவரு, திருப்பதிக்கு இவரு போகக்கூடாது, அவரு போனா அதிர்ஷ்டம், இந்த கோயில் ராசிக்காரங்க இங்க போனா உங்க உங்கள் விதி நிர்ணயத்திற்கு யார் தேவை என்பதை உங்களோட வைப்ரேஷன் அழகா எடுத்துக் குடுக்கும். நீங்க அந்த வைப்ரேஷன்ல இருந்தீங்கன்னா போதும். யார் உங்களுக்கு எந்த டைமிங்ல ஹெல்ப் பண்ணணுமோ, அது அவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அன்ஃபோல்ட்மென்ட் அப்படின்றது அப்படியே தாமரை விரியிற மாரி உங்களுக்கு விரியறது பார்ப்பீங்க. சரிங்களா? அதனால இந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் வயப்பட்ட நிலையிலேயே இருங்க. உங்கள் வயப்படுங்கள். நீங்க உற்சாகமா இருங்க. உற்சாகமா இருப்பதே ஒரே தொழிலா இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பணம் ஈட்டி தரும் தொழிலாவும் மாறலாம். உங்களுக்கு ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாகவும், வாழ்க்கையில வாழும்போது வளமா வாழ்வீங்க. பொருளாதாரத்திலயும் வளமோடு இருப்பீங்க. ஆன்மீகத்திலயும் வளமையோடு வாழ்வீர்கள். சரிங்களா? இதுதான் என்னுடைய மெசேஜ். ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் யூர் டைம்.